11th Chemistry Volume 1 book. Today goes to Chemistry in Unit 1. Unit 1 Basic Concept of Chemistry and Chemical Calculations. இந்த கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கேல்குலேஷன் பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேபிளை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் இந்த டேபிளில் வந்து போரான்ற ஒரு வேல்யூ இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இந்த யூனிட்டில் இருக்க புக் பேக்கில் 31 கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா போரான்ற ஒரு வேல்யூ கேட்டிருப்பாங்க. பட் அந்த இதில் வந்து இல்லாதனால நம்ம போரான் 10ன்னு எழுதிக்கோங்க. கீழே எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக புரியும். மறக்காமல் அந்த டேபிளை எழுதிக்கோங்க. இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நோட்டு கெமிஸ்ட்ரிக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்த தடவை என் கிளாஸுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி நோட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கெமிக்கல் கால்குலேஷன் பற்றி நம்ம நல்லா படிக்கணும், 100 மார்க் வாங்கணும், நான் சென்டம் வாங்கணும், தெளிவாக படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டோன்ட் வேஸ்ட் அ டைம், கோ டு டாபிக். இப்போ நம்ம புக் பேக் பார்க்கலாம். எதுக்காகனா உங்கள் டீச்சர்ஸே பாதி பேர் வந்து யூனிட்டை முடிச்சிருப்பாங்க. புக் பேக் கொஞ்சம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். புக் பேக் ரைட் ப்ரீஃப் ஆன்சர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இது மாதிரி நீங்கள் அழகாக ஒரு டேபிள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா the relative atomic mass is defined as the ratio of the average atomic mass to the unified atomic mass. இதனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா AR, அதாவது ஆவரேஜ் மாஸ் ஆஃப் தி ஆட்டம், யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். இது நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க் தருவாங்க. இதை நீங்கள் டெஃபனிஷனை மட்டும் நீங்கள் எழுதுனா உங்களுக்கு கிடையாது. அதோடைய சம் மாதிரி அதோடைய ஃபார்முலாவை எழுதுனா தான் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் போடுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை தி டேர்ம் மோல். அதாவது எ மோல் இஸ் டிஃபைன்டு as that amount of substance which contains Avogadro's number of atom if the substance is atomic, or Avogadro's number of molecules if the substance is molecular. அதாவது இது வந்து இதோடைய டெஃபினிஷன் மாதிரி. அதோடைய ஃபார்முலா என்னென்னா 1 மோல் ஆஃப், அதாவது ஒரு மோலுடைய கார்போன் ஆட்டமோட வேல்யூ என்னென்னா 6.022 into 10^23 ஆட்டம் ஆஃப் கார்போன். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, டிஃபைன் ஈக்குவலன்ட் மாஸ். டிஃபைன் ஈக்குவலன்ட் மாஸ் அதாவது ஈக்குவலன்ட் மாஸ்ன்னு இந்த எக்ஸாம்பிள் எப்படி எழுதிக்கங்க. எழுதிட்டு தி நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பை மாஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் தட் கம்பைன்ஸ் which are displaces 1.008 part by mass of a hydrogen, or 8.0 part of oxygen, or 35.5 part of chlorine is called its equivalent mass. அதாவது ஈக்குவலன்ட் மாஸ் வந்து ஷார்ட்டாக சொன்னால் EMன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதர் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை தி டேர்ம் ஆக்சிடேஷன் நம்பர். டேர்ம் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா a term that is often used interchangeably with oxidation number is oxidation state. அடுத்து distinction between oxidation and reduction கேட்டிருக்காங்க. அப்போனா ஆக்சிடேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா addition of oxygen, removal of oxygen, removal of hydrogen, oxygen, addition of hydrogen, loss of electron, gain of electron, addition of non-metals, removal of non-metals, removal of metal, addition of metal. Oxidation number is increases, oxidation number is decreases. Next வந்து பார்த்தீங்கன்னா இந்த sum very very important. அதாவது calculate the molar mass of the following compound. அதாவது யூரியா, அசிடைன்,
போரிக் ஆசிட், சல்பியூரிக் ஆசிட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாமில் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்கலாம், இல்லாட்டி இந்த ரெண்டும் இந்த நாலுமே உங்களுக்கு கேட்டு 4 மார்க்குன்னு கூட தரலாம். ஏன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருந்தேன்ல, டேபிள் நீங்கள் போட்டு வரைஞ்சிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோடைய டேபிள்னால அது எல்லாமே இந்த சம்மில் கண்டிப்பாக கேட்பாங்க. வாங்க இந்த சம்மை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம், யூரியான்றது என்ன கேட்டிருக்காங்க? கார்பன், ஆக்சிஜன், நைட்ரோஜன், ஹைட்ரோஜன் கேட்டிருக்காங்க. அப்போனா அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் ஈக்குவல் டு 12, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு 16. அப்போ வந்து அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16ட்டாங்க. அதே மாதிரி அட்டாமிக் மாஸ் ஆஃப் 2 நைட்ரோஜன், அதாவது ப்ராக்கெட்குள்ளே ஒரு 2 இருக்கனால நம்ம நைட்ரோஜன் 2வாக எடுத்துக்கிட்டோம், 14. அதாவது நைட்ரோஜனுடைய வேல்யூ வந்து 14, ஆக்சிஜனுடைய வேல்யூ வந்து 16, கார்பனுடைய வேல்யூ 12. இதில் எத்தனை இது கொடுத்துருக்காங்களோ அந்த இதை நம்ம வந்து அதாவது மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 2 × 14 மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்களே, 2 × 14 இது மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து வந்து ஹைட்ரோஜன் 2 கேட்டுருக்காங்க. இது என்னடா ஜோஸ்வா, ஹைட்ரோஜன் மட்டும் 4 கொடுத்துருக்க, இதில் மட்டும் 2 கொடுத்துருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா என் ஃப்ரெண்டே ஒரு தடவை கேட்டான் என்கிட்ட. அதனால் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா நைட்ரோஜன் ஹைட்ரோஜன் இருக்குது. ஹைட்ரோஜனும் ப்ராக்கெட்குள்ளே இருக்கனால நம்ம 2ன்னு எடுத்துக்கிட்டோம். ஹைட்ரோஜன் பக்கத்தில் ப்ராக்கெட்டுக்கு வெளியிலையும் கொடுத்துருக்கனால 4ஆக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 4 × ஹைட்ரோஜன் ஈக்குவல் டு 1ன்னா நீங்கள் இதெல்லாம் அப்படியே கேல்குலேட் பண்ணணும். எப்படி கேல்குலேட் பண்ணணும்? 1 இருக்கனால நம்ம 1 × 12 கிராம் எடுத்துக்கிட்டோம். 1 இருக்கனால 16 × 1 கிராம்னு எடுத்துக்கிட்டோம். 2 இருக்கனால 2 நைட்ரோஜன் 14 எடுத்துக்கிட்டோம். ஹைட்ரோஜன் 4 இருந்ததுனால அது நம்ம 4 × 1 எடுத்துக்கிட்டோம். இது கடைசியில் பண்ணதுக்கப்புறம் மோலார் மாஸ் ஆஃப் யூரியா அப்படின்னா 16 கிராம் பர் மோல். 16 கிராம் பர் மோல். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தோன்னா அஸ்டைன், அதாவது கார்பன், H3 அப்படின்னா ஹைட்ரோஜன் 3 கார்பன். அடுத்த சம் வந்து அப்படி தான், அதாவது அட்டாமிக் மாஸ் 3 கார்பன் ஈக்குவல் டு 12. அதே மாதிரி 1 ஆக்சிஜன் கேட்டதுனால 1 ஈக்குவல் டு 16, அட்டாமிக் மாஸ் ஆஃப் 6 ஹைட்ரோஜன் ஈக்குவல் டு 1. அதாவது இதை நீங்கள் அப்படியே என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 3ஆக இருந்தால் 3 × 12ன்னு வரும். 3ஆக இருந்தால் 3 × அதாவது 3 12 நீங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு வரணும். இது வந்தால் மோலார் மாஸ் ஆஃப் அஸ்டைன் இஸ் ஈக்குவல் டு 15 கிராம் பர் மோல்னு வரும். நீங்கள் ஆன்சர் தப்பாக கூட வரலாம். அதனால் போட்டு பார்த்துட்டு ஆன்சரை போடுங்க. அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அடுத்து வந்து போரிக் ஆசிட், 3வது ஒன்று போரிக் ஆசிட். நான் சொன்னல என்ன கேட்பாங்க, போரான் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொன்னேன். எதில் சொன்னேன்? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அந்த டேபிளில் நான் சொன்னேன். அது மாதிரி இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது அட்டாமிக் மாஸ் ஆஃப் 3 ஹைட்ரோஜன் ஈக்குவல் டு 1னா இப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் போரான் ஈக்குவல் டு 10. அப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் 3 ஆக்சிஜன் 16. 3 × 1 கிராம் ப்ளஸ் 1 × 10 ப்ளஸ் 3 × 16 கிராம். இதை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா மோலார் மாஸ் ஆஃப் போரிக் ஆசிடுடைய ஆன்சர் கிடச்சிரும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி சிம்பிள். அடுத்து 4வது சம்முக்கு போகலாம். 4வது சம் என்ன சொன்னாங்க? சல்பியூரிக் ஆசிட் H2SO4ன்னு இருக்காங்க. சல்பியூரிக் ஆசிட்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் 2 ஹைட்ரோஜன் ஈக்குவல் டு 1. ஹைட்ரோஜன் வந்து 1 தான், அதனால் நம்ம 2ஆக கன்வெர்ட் பண்ணால் 2 × 1 ஈக்குவல் டு 2 தான். அதே மாதிரி அட்டாமிக் மாஸ் ஆஃப் சல்பியூரிக் அதாவது சல்பியூரிக் வந்து இங்கே என்ன வரும்? 32ன்னு வரும். சல்பியூரிக் வந்து 32ன்னு வரும். அப்போ வந்து அட்டாமிக் மாஸ் ஆஃப் 4 ஆக்சிஜன், ஏன்னா ஆக்சிஜன் 4ன்னு இருக்கனால 4 ஆக்சிஜன் 16. அப்போ நீங்கள் இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோலார் மாஸ் ஆஃப் சல்பியூரிக் ஆசிடோடைய ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ஏன்னா புரியாததை கூட புரிய வைப்பான் இந்த ஜோஸ்வா. புரியுதா? நெக்ஸ்ட் 32 சம் வந்து பார்த்தீங்கன்னா தி டென்சிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு 1.9965 kgm-3, அதாவது கிலோகிராம் -3 at 27.3 K and 1 atom pressure. Calculate the molar mass of CO2. CO2னா என்ன? கார்பன் டை ஆக்சைடு. CO2னா கார்பன் டை ஆக்சைடு தான் சொல்லுவோம். இப்போ வாங்க சம்முக்குள்ளே போகலாம். அதாவது
தி டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் என்னென்னா தி டென்சிட்டி ஆஃப் CO2 at 27.3 K and 1 atom pressure is equal to 1.965 gram per power 3 அப்படின்னா at 27.3 K and 1 atom pressure 1 mole of CO2 occupier a volume of 22.4 L. இந்த டயக்ராம் மஸ்ட்டு. இதை வந்து 5 மார்க்கில் உங்களுக்கு கேட்பாங்க. எடுத்து இந்த இதை அப்படியே இந்த டயக்ராமை எழுதி இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு சொலையாக மார்க்கை கொடுத்துருவாங்க. அதாவது மாஸ் ஆஃப் 1 mole of CO2 is equal to 1.965 gram by m power 3 into 22.4 L. அதாவது லிட்டர்னு கூட வச்சுக்கோங்க, 22.4 லிட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். 1.965 into 10 gram into 22.4 into 10 power 3 minus 3 அப்படின்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது இன்னொன்று கேட்கலாம். என்னடா ஜோஸ்வா நீ பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கிற, இந்த M3னா என்ன, இந்த 1M3னா என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த டயக்ராமுக்கு வாங்க. அதாவது ஒரு சைடு நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்தால் கூட என்ன கெடுத்துறாங்க, 1 atom pressure அப்படின்னா ஒரு சைடு ஈக்குவலாக இருந்தால் கூட மற்ற எல்லா சைடு ஈக்குவலாக. அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கொயர் எப்படி 4 sides ஆர் ஈக்குவல். இப்போ நீங்கள் ஒரு வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வீடோட சதுரடி அதாவது ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னுவாங்க. ஆங்கிலத்தில் ஸ்கொயர் ஃபீட்டுன்னுவாங்க, தமிழில் சதுரடி கூட சொல்லிக்கலாம். அதை நீங்கள் வந்து அளவு எடுத்திங்கன்னா 4 பக்கமும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஒரு ஸ்கொயரில் 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இதுலேயும் 1m வந்தால் 4 சைட்ஸ் வரும். அதாவது 1 லிட்டர் வால்யூம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதாவது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 1 into 1 அதாவது 0.1னே வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1 into 10 power minus 3m அதாவது 10 சென்டிமீட்டர் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். அதுபோல் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 44.01 கிராம் பர் மோல்னு வரும். இதோட சம்மு முடிஞ்சிச்சு. இந்த டயக்ராமை போட்டாலும் சரி போடனாலும் சரி, அதாவது இது ஒரு சின்ன ஒரு அப்சர்வ் தான். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த சம்முக்கு நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது விச் கண்டெய்ன்ஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். இது கண்டிப்பாக கேட்டாங்க, என் ஸ்கூல்லையுமே கேட்டாங்க. இதை டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக கேட்டாங்க. அதாவது 1 mole ஆஃப் எத்தலான் எவ்வளோ ஆக்சிஜன் கண்டெயின் பண்ணுது, 1 mole ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் எவ்வளோ கண்டெயின் பண்ணுது, 1 mole ஆஃப் H2O என்ன உங்களுக்கே தெரியும். என்னது H2னா வாட்டர். இதெல்லாம் எத்தனை கண்டெயின் பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி கடைசியில் சொல்லணும். இந்த 3 இதில் எது அதிகமாக கண்டெயின் பண்ணியிருக்குதுன்னு. ஓகேவா, இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்முக்குள்ளே போகலாம். வீடியோனே வருது. அதாவது நான் முதமே சொல்லியிருப்பேன், இந்த எத்தனான் இதெல்லாம் இல்லை முதல்ல உங்களுக்கு சொல்லலை. இந்த டேபிள் வந்து புக்கில் இதுதாங்க நம்ம பார்க்கக்கூடிய சம்முடைய ஃபார்முலா. எத்தலான், பாஸ்போட்டேட், அந்த மாதிரி இதில் வந்து சியூரிஸ் இதெல்லாம் அதோடைய ஃபார்முலாஸ் இதெல்லாம் இருக்குது. C2H5OH இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சம்மு. வாங்க நம்ம சம்முக்குள்ளே போகலாம். அதாவது 1 mole ஆஃப் எத்தலான் என்ன என்னுடைய ஃபார்முலா என்ன, C2H5OH. அதாவது மோலார் மாஸ். நம்ம ஒரு சம்மில் பண்ணோம் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? எந்த சம்மில் பண்ணோம்? இதில் பண்ண மெத்தடே தான், ஆனால் நம்மளே ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி நம்மளே போடணும். அதில் இருக்கிறத அப்படியே நம்ம எழுத போகிறோம். சீனா என்ன 12 வருதா, கார்பன் 12, இது ஆக்சிஜன் 16, ஹைட்ரஜன் எத்தனை கேட்குறேன் 2 அப்படின்னா என்ன வரும் 6 வரும். ஏன்னா இங்கே 5 இருக்குது, H5 இருக்குது, இங்கே H இருக்குது, H இருக்குது. அப்போ H5னா H இன்னொன்று சேர்த்தா 6Hன்னு வரலாம். ஓகேவா, இப்படி வந்து இந்த சம்மு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த 3 இதில் எந்த இது கிரேட்டர் நம்பர் வந்து கனெக்ட் பண்ணுது, அதுவும் ஆக்சிஜனில் கிரேட்டர் நம்பர் எதை கனெக்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணணும், 1 into 6.022 into 10 power 23 நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். இது நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது 1 mole ஆஃப், அதாவது இந்த சம்மில் வந்து மாலிகுலர், அதாவது மோல் ஆஃப் அதில் கேட்டிருக்கும்போது 6.022 into 10 power 23 இது கண்டிப்பாக வந்திருக்கும். அதே இதுதான் நம்ம இந்த சம்மிலையும் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ஆக்சிஜன் வந்துருச்சு. அதே மாதிரி செகண்டு ஃபார்மிக் ஆசிட்.
ரெண்டாவது ஃபார்மிக் ஆசிட் ஃபார்முலா என்ன? HCOOH. HCOOH. அது அப்படியே நம்ம என்ன கொண்டு இதை பண்ண போகிறோம். இந்த முதல் நான் உங்களுக்கு சம்மு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே அடுத்த சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது 46 கிராம் மோல் -1 ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் கண்டெய்ன்ஸ் 2 × 6.022 × 10⁻23 நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். அது என்னடா இதில் மட்டும் ஜோஸ்வா எனக்கு சுத்தமாக புரியலடா. இதில் ஆக்சிஜன் 1 இருக்குது, இன்னொரு இது ஆக்சிஜன் 2 இருக்குது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அப்படி கேட்டிங்கன்னா 2 ஆக்சிஜன் இங்கே இருக்குது, அதாவது 2 ஆக்சிஜன் இங்கே இருக்குது. ஒரு ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் ஃபார்முலாவில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 2 × 6.022 × 10⁻23 வருது. நெக்ஸ்ட் தேர்ட் சம்மில் 1 மோல் ஆஃப் H2O வாட்டர். முதல்லே நம்மளுக்கு ஆன்சரை கொடுத்துட்டானுங்க இவனுங்க என்ன புக்கில் எடுக்கிறாங்க அதை விடுங்க, அதெல்லாம் பார்த்த விட நம்ம நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். H2O இங்கே வந்து வாட்டர் கொடுத்துட்டு ஃபார்முலா கேட்டுருக்கலாம். ஆனால் இங்கே நம்மளே அதாவது நம்மளை இது பண்ணுறாங்க, ஃபார்முலா உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு பார்க்குறாங்க. அப்போ H2O அதாவது ஒரு இதில் நம்மளுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லணும்னா, கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சரை படித்தா நம்மளுக்கு விடை வந்து எதில் எழுதுறதுன்னு தெரியும். கொஸ்டினையும் படிக்கலை, வெறும் ஆன்சரை மட்டும் படித்தோன்னா எதில் எழுதுறது நமக்கு சுத்தமாக தெரியாது. அது மாதிரி தான் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, நீ ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு அது பேரை படிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக வாட்டருடைய இதை இங்கே கேட்டிருக்காங்கோ. அப்போ வந்து மோலார் மாஸ் இதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா 1 மோல் ஆஃப் கடைசியில் இது நம்ம அதாவது எல்லாத்துலேயும் நம்ம இதில் என்ன வந்திருக்குது நம்ம போட்டோம். அதாவது 18 கிராம். ஏன்னா H2O என்னங்க, Hல எத்தனை இருக்கும்? 1 இருக்குங்க. ஆக்சிஜன் எத்தனை? 16 இருக்குங்க. H வந்து ஆனால் 2 இருக்குங்க. அப்போ 2 அப்படின்னா 16ல் 2 போட்டது எத்தனை? 18 கிராம் மோல் -1. அதில் வந்து வாட்டர் கண்டெய்ன்ஸ் 1 × 6.1 ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். அப்படின்னா 1 மோல் ஆஃப் கடைசியில் இது எல்லாம் சேர்த்து வச்சு கடைசியில் 1 மோல் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் எதுங்க அதிகமாக கொடுத்துருக்கு? இங்கே ஒரு ஆக்சிஜனு, இங்கே ஒரு ஆக்சிஜன், அதாவது 2 ஆக்சிஜன் இருக்கனால 1 மோல் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் கண்டெய்ன்ஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். அவ்வளோதாங்க, சிம்பிள் சம். இது உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்டால் கேட்பாங்க, இல்லாட்டி 5 மார்க் தாங்க. 5 மார்க் இருந்தால் சொல்லையாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த சம் இது ரொம்ப 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 ஈஸிங்க. 34. Calculate the average atomic mass of naturally occurring magnesium using the following data அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்படி நம்மளுக்கு கேட்டுட்டாங்க அப்படின்னா மேக்னீசியம் 24, அதே மேக்னீசியம் 25, 26, 24, 25, 26ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஐசோடோப் அட்டாமிக் மாஸில் வந்து இந்த நம்பரை கொடுத்துட்டாங்க, அதுலேயும் இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் இப்போ கூட நினைக்கலாம், என்னடா வெளியில் உட்காந்துருந்தா இப்போ உள்ளே வந்துட்டானே. ஏன்னா வெளியில் லைட்டு கம்மியாயிருச்சுங்க. அதாவது நான் சொல்கிறது என் வீட்டு லைட்டு இல்லை, சன்லைட்டு கம்மியாயிருச்சு. இப்போ நைட்டு டைமு, அதான் உங்களுக்கு உள்ளே வந்து சொல்லித்தரேன். உள்ளே வந்து நம்ம இப்படி கொண்டு வந்தால் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதோடையும் நம்ம பண்ணணும். இதோட நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்போனா 78.99 × 23.99 இது அப்படியே இங்கே கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு சம் ப்ளஸ் 10 × 24.99 ப்ளஸ் என்ன சொல்லலாம் 11.01 × 25.98 பண்ணிவிட்டு இன்னொரு விஷயமும் கேட்கலாம். என்னடா ஜோசுவா இங்கே 100 வந்திருக்கு, எப்படி 100 வந்துச்சு? இல்லைனா 78ன்னு இருக்குது, 100க்குள்ளே தான் இருக்குது, எப்படி 100 வந்துச்சு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டால் அதுக்கு நல்ல ஒரு ஆன்சர் இதிலே கொடுத்துருக்காங்க. அதாவது 78ஐயும் 10ஐயும் 11ஐயும் நீங்கள் கூட்டி பாருங்கள். இதை கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 100ன்னு கிடைக்கும். அந்த 100ன்ற ஒரு வேல்யூ இங்கே போட்டுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் நோட்டில் கால்குலேட் பண்ணல. அப்படி கால்குலேட் பண்ணோன்னா என் சார் பொலிர்னு ஒன்று விட்டுருவார். அப்போ வந்து இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 2430.9 அதாவது 2430.9 கிடைக்கும். அது 100ன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும், இதை வந்து 9ன்னு வந்துட்டாலே, அதாவது 0.9 அப்படின்னு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த 0.9 வந்தாலே நீங்கள் 31 ஏற்கனவே உங்களுக்கு மேக்ஸில் இல்லை மேத்தமெட்டிக்ஸில் சொல்லியிருக்கலாம் 0.9 வந்துடும். அப்போ நான் என்ன வந்துடும் = 24.31 U. இதோட இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. நான் இம்பார்ட்டன்ட் சம்மு மட்டும் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இதில் வந்து எத்தனை சம்ஸ் இருக்குது மொத்தம் இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்க புக் பேக்கில் மட்டுமே 20 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. 1-2 கொஸ்டின் இல்லை, 20 கொஸ்டின்ஸ் இருக்குது.
ஆதலால் நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டை மட்டும் சொல்ல போகிறேன். எக்ஸாமுக்கு முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? கோச்சிக்காதீங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 38க்கு போயிடலாங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் தி ஃபாலோயிங். இது மஸ்ட்டு. இந்த மற்ற சம்ஸ்லாம் நீங்களே போட்டு பாருங்கள் வீட்டில். ஏன்னா இவ்வளோ இது நான் சொன்னேங்கண்ணே, இவ்வளோ இது நான் மெனக்கட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் படிக்கலைன்னா அவங்கள வந்து உதச்சிருவேன். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. மெனக்கட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நீங்கள் போட்டு பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் வருதான்னு பாருங்கள். ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் எப்படி கூட நான் கம்மியாக படிக்கிறேன் ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, ஜோஷுவா ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, நானே கொஞ்சம் பாஸ் ஆகலான்னு தான் பார்க்குறேன். அப்படிலாம் இல்லைங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யார் இந்த கெமிஸ்ட்ரியை மதிக்கிறாங்களோ, அதுவும் இல்லாமல் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறாங்களோ, சிம்பிளாக சொல்லணுன்னா நானும் கெமிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி கால்குலேஷனுக்கு ரொம்ப நேரம் செலவு பண்ணுவேன். ஏன்னா இந்த கெமிஸ்ட்ரி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு படித்தோன்னா அருமையாக நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். அதாவது இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொல்லி தந்தது ஃபுல்லாக நீங்கள் அப்படியே எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் எழுதணும். புரிஞ்சது எழுதினாலே உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக போடும். அதுக்குன்னு ஆஹா ஜோஷுவா சொல்லிட்டாரா புரிஞ்சதை மட்டும் எழுதிடலான்னு சொல்லிட்டு 1-2 மட்டும் எழுதி வச்சிடாதீங்க. நான் சொன்னதையே அப்படியே எழுதுங்க. ஃபார்முலாவுக்கு கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் முக்கியம். அடுத்து வந்து இப்போ நம்ம 38க்கு போவோம். ஏன்னா வளவலன்னு பேச வேணாம். 38ல் போவோம். ஏன்னா டைம் வர இல்லை. ஓகே, 38ல் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ருக்டோஸ். அதாவது ஃப்ருக்டோஸ்ன்னு போட்டு அதோடைய ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ருக்டோஸ் C6H12O6 ஃபவுண்ட் இன் ஹனி. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த சம்ஸ்லாம் நம்ம போட்டிருப்போம். ஆனால் இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. பட் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸிங்க. இது 5 மார்க்கில் கேட்பாங்க. வாங்க போகலாங்க. ஃப்ருக்டோஸ் அப்படின்னு சொல்யூஷன் போட்டுட்டீங்க. மொத்தத்தில் வந்து 2 இது கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே வந்து கொஸ்டின்லேயே கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் தி ஃபாலோயிங். இந்த ஃபாலோயிங்கில் இந்த 2 ஃபாலோயிங்கில் எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிங்கடா அப்படின்னு நம்மளை காதோடு அடித்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும், மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு C6H12O6. அதே மாதிரி எம்பிரிக்கல் ஃபார்முலா C1H2O1. அதாவது இதை எப்படி பண்ணணும்னா, இதை நம்ம வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன வரும், சின்னா ஒன்றால் இது டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகும். H12 2ஆல் டிவைட் ஆகும். ஆக்சிஜன் இதால் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும். அப்போ நம்ம வந்து 1ன்ற வேல்யூ எடுத்துக்க தேவை இல்லை. அப்போ அந்த 1ன்ற வேல்யூ நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணோம், அடுத்து இதை ஃபில்ட்ரு பண்ணோம்னா 1ன்ற வேல்யூ எடுத்துக்கலாம்னா CH2O ஃப்ருக்டோஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி கஃபைன், என்னது கஃபைன், அதுவும் மாலிகுலர் ஃபார்முலான்னு போட்டு C8H10N4O2. அதாவது கொஷின்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கொஷினில் கொடுத்தனால நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், அதே ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஃபில்ட்ரு பண்ணால் இந்த ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த ஆன்சரில் வந்து 1 நான் எடுக்கக்கூடாதுன்னு நான் முதல்லே சொல்லியிருந்தேன். அது மாதிரி 1 நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 42 பார்க்கலாம். அதாவது calculate தி எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் எ காம்பவுண்ட் containing 76.6% கார்பன். அதாவது கார்பன் எத்தனை இருக்குன்னு சொல்கிறாங்க, 76.6% கார்பன் இருக்குதுங்க. நாங்கள் கொடுத்துட்டோம். அதே மாதிரி 6.38% ஹைட்ரோஜனும் கொடுத்துட்டாங்க. அண்டு ரெஸ்ட் ஆக்சிஜன். நீங்கள் ஆக்சிஜனை மட்டும் கண்டுபிடிச்சி டேபிளில் போட்டுருங்க அப்படின்னு நம்மள்ட்ட கேட்குறாங்க. அதாவது இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. அதுவும் இந்த 2 வேல்யூ கொடுத்துட்டு ரெஸ்ட்டுன்ற வேல்யூ தரலை. அதனால் இட்ஸ் வேப்பர் டென்சிட்டி இஸ் 47 ஒரு வேல்யூவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வேப்பருடைய டென்சிட்டி 47 அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்மளை கண்டுபிடிக்க சொல்ல. அப்படி கண்டுபிடிச்சிருந்தோம் போய்கிட்டே இருக்குங்க சம்மு எங்கேயோ. சரி வாங்க சம்முக்குள்ளே போகலாம். கஷ்டமாக இருந்தாலும் புரிய வைக்கிறது தான் என் வேலை. கொடுத்துட்டாங்களா, இப்போ நம்ம சம்முக்குள்ளே போனோன்னா கார்பன், அதாவது கார்பன் வந்து சின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது எதில் சொல்லுவோம், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். முதல்ல நான் சொல்லியிருந்தேன், அதில் வந்து சின்ற வேல்யூ தான் இருக்கும். இப்போ கார்பன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 76.6% கொடுத்துனா இல்லை 6%. ஹைட்ரோஜன் என்ன இடத்துல கொடுத்துருக்காங்க, 6.38.
நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்னடா கார்பன் கொடுத்துட்டாங்க, ஹைட்ரோஜனும் கொடுத்துட்டாங்க, ரெஸ்ட்டு ஆக்சிஜன் இருக்குது, எப்பட்றா ஜோஸ்வா நீ வந்து 17.02 நீ கொடுத்துருக்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கேட்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எப்படி இந்த 17.02 வந்துச்சு அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி. இப்போ நம்ம வந்து இது எப்படிடா ஜோஸ்வா வந்துச்சுன்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, மனசுக்குள்ளே கேட்டிருப்பீங்க. நான் எப்படின்னு சொல்கிறேன். அதாவது 76.6 + 6.38 = என்ன வரும்? நீங்களே கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது. 82.98 வருமா? அப்போ அந்த 82.98 மைனஸோட 100 பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். அதாவது என்னது, 82.98 இந்த 100ஓட ஃபஸ்ட் நம்ம இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம், அதில் வர ஆன்சரை 100ஓட மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17.02 கிடச்சிரும். கிடச்சிருச்சா? இது கிடச்சோன்னே அடுத்து இன்னொன்று, இதே புறா ஜோஸ்வா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அது இருக்குல்ல, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் மாதிரி தான் கார்பன். என்ன மொதல் சம்ஸ்லேயே நம்ம 2-3 சம்ஸில் பார்த்துருவோம். கார்பன் என்ன 12, ஹைட்ரோஜன் 1, ஆக்சிஜன் 16. இதை வச்சு தான் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 76.6/12 இதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ நம்மளுக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப நேரத்துக்கு மேலே போயிடும் போல், அரை மணி நேரத்துக்கு மேலே போணுச்சுன்னா நல்லா வீடியோவை அப்லோட் பண்ணுறது கஷ்டமாயிடும். அதனால் இப்போயே உட்காந்து டிவைட் பண்ணிடலாம். 76.6/12 இதை டிவைட் பண்ணிங்கன்னா 6.38 கிடைக்கும். அதே இது 6.38/1 1ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதே தான் கிடைக்கும். அடுத்து 70.02/16 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.06 கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூலே எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ நீங்கள் நினைக்கிறீங்க? ஈஸியாக சொல்லலாம். இந்த வேல்யூலே எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ? இதுதான். இதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கனால நம்ம இந்த ஆன்சரை 6.38 ஸ்மாலஸ்ட் நம்பரை போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பரை போட்டுக்கிறோம். அடுத்து வந்து 1.6 இதுக்கு இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் போட்டுக்கிட்டா சீக்வல்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருது. இங்கேயும் 6 வரும், இங்கே 1 வரும். ஏன்னா கால்குலேட் பண்ணி பாருங்கள், எனக்கு நேரம் இல்லாதனால உங்களுக்கு சொல்கிறேன், இல்லாட்டி தெளிவாக சொல்லிடுவேன். ஓகேவா? இங்கே 6 வரும், இங்கே 1 வரும். அப்போ வந்து இதை தான் இப்போ நம்ம கணக்கு பண்ண போகிறோம். இன்னும் சம் இருக்குது. இந்த டேபிள் வந்து கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்காக தான் இவ்வளோ நேரம் மெனக்கட்டு உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். எவனாவது எக்ஸாமில் சரியாக எழுதல போட்டுருவோம் வந்து வீட்டில் வந்து. சும்மா சொன்னேன். வாங்க சம்முக்குள்ளே போகலாம். அது மாலிகுலர் ஃபார்முலா = ஹோல் நம்பர் என்னன்னு வச்சுக்கலாம், எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. அது ஹோல் நம்பர் என்னன்னு வச்சுக்கிட்டா மாலிகுலர், அதாவது n = மோலார் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட். கால்குலேட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா ஃபஸ்ட்டு மோலார் மாஸ் = 2 × 47. 2 × 47. என்னடா ஜோஸ்வா எப்போ அந்த 47 வந்துச்சு? நீயா ஒரு நம்பரை போட்டுட்டு எங்களை தப்பாக ஆன்சர் வர பார்க்குறியா? தப்புலாம் இல்லைங்க, நானும் படித்தவன் தான். அதாவது 2 × 47, இது இந்த 47 எங்கேருந்து வந்துச்சு? முதல்ல கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, வேப்பர் டென்சிட்டியோட வேல்யூ இன் 47. அப்போ அந்த 47 வந்துருச்சுன்னா 2 × 47 பண்ணிங்கன்னா 94ன்னு வரும். இப்போ n = 94/94 = 1 அப்படின்னு. அடுத்து நம்ம வந்து மாலிகுலர் ஃபார்முலா = அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மாலிகுலர் ஃபார்முலா = 1 × C6H6O. இங்கே எண்ணில் நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதாவது 2 × 47 நம்ம பண்ண போது 94 வந்த மாதிரி அதாவது மோலார் மாஸில். இப்போ உங்களுக்கு புரியுதா? மோலார் மாஸில் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆன்சர் கிடைக்கணும்னு கேட்டிருக்காங்களே, அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா தானே கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணும்? C6H6O. C6H6O. ஏன்னா
கார்பனோட வேல்யூ 6, ஹைட்ரோஜன் வேல்யூ 6, ஆக்சிஜனுடைய 1, ஓகேவா? அது மாதிரி அதாவது 1ன்றது எழுத தேவையில்லை எம்பிரிக்கல் ஃபார்முலாவில். அப்போ இதை வந்து கால்குலேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 12, அதாவது உங்களுக்கு சொல்லியிருப்பேனே 1 அது மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா 94 வரும். இங்கேயும் 94 தான். சேமாக ஆன்சர் வந்துச்சுன்னா அது கரெக்டு. அடுத்து வந்து மாலிகுலர் ஃபார்முலாஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு கார்பன் 6 ஹைட்ரோஜன் 6 ஆக்சிஜன், கார்பன் 6 ஹைட்ரோஜன் 6 ஆக்சிஜன், ஓகேவா? ஈக்குவல் டு C6H6O. அவ்வளோதாங்க, சம்மு முடிஞ்சிச்சு. இது இவ்வளோ சிம்பிளான சம்மு 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. முக்கியமாக இந்த டேபிள் போட கஷ்டமாக இருக்கலாம் பார்க்காதீங்க. டைம் நம்மளுக்கு எக்ஸாமில் கிடைக்கும் 1.5 மணி நேரம். நம்ம அழகாக அரை மணி நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னா கூட டேபிள் கூட அழகாக போட்டு இந்த 5 மார்க் எழுதினா உங்களுக்கு சொலையா 5 மார்க்கு. நீங்கள் இந்த வெறும் டேபிளை மட்டும் போட்டாலே உங்களுக்கு நான் எவ்வளோ போடுவேன்னா 3 மார்க் தான் போடுவேன். நீங்கள் மாதிரி இந்த டேபிளை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 3 மார்க் தான் போடுவேன். பட் இதை தெளிவாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 மார்க் இல்லாட்டி இது கூட 3 மார்க் போடலாம், ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த சம்மும் அதே மாடல் தாங்க. இதோட இந்த யூனிட் 1 முடிஞ்சிச்சு. ஏன்னா அடுத்த சம்மும் அதே மாடலில் தான் கேட்கும், அதாவது டேபிள் பண்ணி. ஆனால் இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் எழுதணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதோட வேல்யூ, அட்டாமிக் மாஸோடைய வேல்யூ எழுதணும். அந்த நான் முதல்ல சொன்ன டிவைட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். கடைசியில் நம்ம சம்மை முடிச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க. இதோட இந்த யூனிட் 1 அப்படின்ற இந்த கெமிஸ்ட்ரி யூனிட் 1, அதாவது யூனிட் 1 வால்யூம் 1 வச்சுக்கோங்க, வால்யூம் 1 புக் இதோட நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. அதனால் தயவுசெய்து எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. அதாவது மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதாவது எதுக்காகனா நிறைய பேர் படிக்கிறவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க. இந்த கெமிஸ்ட்ரியில் நிறைய பேர் முட்டை வாங்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த வீடியோ படி படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் 100க்கு 100 இருக்க முடியும். அடுத்து என் சேனலில் கெமிஸ்ட்ரி யூனிட் 2 நான் போடவா இல்லாட்டி ஃபிசிக்ஸ் யூனிட் 1 நான் ஆரம்பிக்கவான்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். ஏன்னா நான் வந்து கெமிஸ்ட்ரி யூனிட் 2 இப்போ போயிட்டேன்னா வைங்களேன், ஃபிசிக்ஸ் யூனிட் 1ல் உங்களுக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். அதனால் நான் வந்து ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எடுக்கலாமா இல்லை கெமிஸ்ட்ரியிலே யூனிட் 2 போடலாமா? இல்லை நீங்கள் கூட கேட்கலாம், ஜோஸ்வா இந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுடா, அடுத்து யூனிட் 2வே போயிடுறா, கெமிஸ்ட்ரி அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா கூட நான் போகிறேன், நான் என்னால் போக முடியுங்க. அதே இது உங்களுக்கு வந்து ஜோஸ்வா கெமிஸ்ட்ரியே பார்த்துட்ருக்கா, புதுசு புதுசாக கற்றுக்குறேன்டா, அதனால் ஃபிசிக்ஸ் யூனிட் 1 போனால் கூட நான் போகிறேங்க. நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்காவது தட்டி விடுங்க. மூச்சு போட்டு பேசுகிறேன், இல்லை ஒரு லைக்காவது தட்டி விட்ருங்க. ஓகே, ஒன் செகண்ட். நான் உங்கள் யாரோ, ஜோஸ்வா யாரோ. பாய். ஆஹா, இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டாங்க. அதாவது என்னன்னா, நம்மக்கிட்ட செல்ஃபோன் இருக்குது, அதில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. எதுக்காக இது சொல்கிறேன்னா, என் சேனல் ஆரம்பிக்கும் போதே இதை சொல்லியிருக்கணும். நம்ம வந்து சப்ஜெக்டில் நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்தனால இது நான் சொல்ல மறந்துட்டேன். இதோ இப்போ வாங்க பேசலாம் இதை பற்றி. அதாவது என்ன அப்படின்னா, செல்ஃபோனில் கெட்ட விஷயந்தான் அதிகமாக இருக்குது, நல்ல விஷயம் அதிகமாக இல்லை. நம்ம தேவனையும் கர்த்தரையும் நம்ம வந்து துதிக்கிறவங்க, தேவனுடைய கிருபை எங்கெங்கும் பரவ பண்ணுறவங்க, அவருடைய கிருபை நம்மளுக்கு இருக்கனால தான் இந்த செல்ஃபோன் இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதனால் தயவு கூர்ந்து தீய விஷயங்களை பார்க்காம நல்ல விஷயங்களை பாருங்கள். இது எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறேன், எனக்கு மட்டும் நான் சொல்லிக்கல. அதாவது நல்ல விஷயங்களை மட்டுமே பாருங்கள். தீய விஷயம் அதிகமாக இருக்கும். தீய விஷயத்தில் நீங்கள் போனீங்கன்னா சுத்தமாக படிக்க முடியாது. முக்கியமாக கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டு மண்டையில் ஏறவே ஏறாது. அதனால் தயவு கூர்ந்து உங்களை கெஞ்சி கேட்குறேன், தீய விஷயம் அதிகமாக இருக்குது, தீய விஷயத்தை தொடவே தொடாதீங்க. நல்ல விஷயத்தை பாருங்கள். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வருது, நிறைய சப்ஜெக்ட் இது பாருங்கள். மேக்ஸுக்கு நிறைய டைமை செலவிடுங்க. எனக்கு போர் அடிக்குது ப்ரோ, இது மாதிரி தோணுது ப்ரோனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மேக்ஸுக்கு நிறைய இது போடுங்க. என் சம்ஸையும் நிறையா போட்டு பாருங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு வந்துக்கிட்டே இருங்க, நிறையா சப்ஜெக்ட் வரும். ஓகேவா? பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.